இந்திராணி கிட்ட உண்மையை சொல்ல வராங்க. அவங்க பொண்ணு தன்னை காப்பாத்துனது ஏடி தான், அதாவது அயலி தான்ற மாதிரி சொல்ல வராங்க. அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்ன சொல்கிற, உன் கூட இருந்தாங்களா, அவங்க பார்த்துக்கிட்டாங்களா, என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, என்ன டீச்சர் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அயலிக்கிட்டே கேட்க, அயலி உடனே வந்துட்டு அது ஒன்றும் இல்லை, நீங்கள் வர வரைக்கும் அவ கூட இருந்தேன்ல அதை தான் சொல்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க. இது பண்ணுறாங்க. அப்போ கரெக்டாக சிவா வராரு. சிவா வந்துட்டு இந்த மாதிரி இவர் இப்போ ஃபோன் பண்ணியிருந்தாரு சார், உடனே நம்மளை வர சொன்னார், அந்த கேஸில் வந்துட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் யாருன்னு கண்டுபிடிச்சாச்சான், அதுக்காக தான் வர சொல்கிறாருன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உடனே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க ஆஃபீஸர் வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அவர் வந்துட்டு இந்த மாதிரி நான் அந்த பெரிய ஹையர் அஃபிஷியல் நான், ஆனால் என்னையே வந்துட்டு அந்த மிஸ்டர் எக்ஸ் இருக்கான்ல, அவனோட அக்கா வந்துட்டு என்னையே தூசி மாதிரி தட்டிட்டா, நான் போய் விசாரிக்கணும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக போக என்னையே வந்துட்டு இது பண்ண வீட்டில் அசால்ட்டாக வந்துட்டு ஹோம் மினிஸ்டரை பேச சொல்லி கவுண்ட் டவுன் கொடுத்துட்டு அவரு என்னை பேச சொல்லிவிட்டு வேறு யார்கிட்ட பேச சொல்லிட்டோம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி என்கிட்டே தெனாவட்டாக இது பண்ணுறா, நான் எப்படியாவது வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சார் நீங்கள் என்கிட்ட அவளோட நம்பர் கொடுங்க, நான் பேசுகிறேன் அவங்க அக்கா கிட்ட அப்படின்ற மாதிரி ஐடி ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. நான் என் ஃபோன்லேயே பண்ணித்தரேன், உங்கள் நம்பரெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணான்னு சொல்லிவிட்டு அவரே வந்துட்டு ஃபோன் பண்ணி கொடுக்குறாரு இங்கே இந்திராணிக்கு. இந்திராணியும் ஹலோ யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ஐடி வந்துட்டு நான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரில் ஒருத்தர் பேசுகிறேன், ஒழுங்காக வந்துட்டு நீங்கள் ஒரு குற்றவாளியை வந்துட்டு நீங்கள் இது பண்ணிகிட்ருக்கீங்க, அவனை பாதுகாக்க ட்ரை பண்ணுறீங்க, அவனுக்கு எங்ககிட்ட ஒழுங்காக ஒப்படைச்சிருங்க, இல்லை நாங்களாக பண்ணுவோம் அதை, கண்டிப்பாக அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டோன்னு சொல்ல, உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, நீ தான் கடைசியாக இருக்கும் இந்த போலீஸ் இதில் இருக்கிறது, உன்னை யாருன்னு கண்டுபிடிச்சி உன்னை இந்த வேலையை விட்டு தூக்குறான் பாருங்க. இந்திராணி ஒரு பக்கம் சவால் விடுறாங்க, அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு, கண்டிப்பாக அவனுக்கு விலங்கு போட்டு நானே கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உன்னையும் வந்துட்டு இவ்வளோ தூரம் பேசினதுக்காக உன்னையும் சேர்த்து இது பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி அயலி சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுறாங்க. பாத்தியா அயலி, நான் தான் சொன்னேன்ல, அந்த அம்மா கொஞ்சம் இதுவாக தான் பேசிகிட்டு இருக்காங்க, பெரிய இடம்ன்றதுனால பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இது முடியுது ஒரு பக்கம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நகையெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க வீட்டில் ஃபுல்லாக, அதை எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்கே வருமாவுக்கு வந்துட்டு ஏடி யாருன்னு டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. போலீஸ் இது மூலமாக அவங்க ஆளுங்க வந்துட்டு கலெக்ட் பண்ணது வந்துட்டு அவள் பேர் வந்துட்டு ஏஜென்ட் ஏடின்னு தான் பேர் இருக்குது, அவள் ஃபுல் நேம் எல்லாம் கிடையாது, அண்டர் கவரில் இருக்காவ அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் கண்ணில் ஒரு ஃபயர் தெரிஞ்சிட்டா, இத்தனை வருஷத்தில் நான் எத்தனையோ ஆளுங்களை என்னை எதிர்த்து பார்த்துருக்கேன், ஆனால் அவள் கண்ணில் ஒரு வெறி தெரிஞ்சிச்சா, சாதாரணமாக நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன், என்னை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கணுன்றதை தாண்டி அவகிட்ட வந்துட்டு ஏதோ பெரிய பகை இருக்குது, பர்சனல் வெஞ்சன்ஸ் மாதிரி இருந்துச்சு, அவள் கண்ணில் அவ்வளோ இது தெரிஞ்சிச்சு, அவள் யாருன்னு கண்டிப்பாக கண்டுபிடிச்சே ஆகணும், அதுக்கு ஒரு ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே வர வைக்கணும்னா நம்ம ஒரு ஸ்கூலில் வந்துட்டு பாம்பு வச்சிடலாம், அதாவது பாம்பு வைக்கிற மாதிரி இது பண்ணுறோம், செட்டப் பண்ணிவிட்டு அது மூலமாக வந்துட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம், போலீஸும் வந்துட்டு அவங்களோட ஹெல்ப்பை கேட்பாங்க, அப்போ அவள் எப்படியும் வெளியே வருவாள், அதை வச்சு அவளை பிடிச்சிடலான்ற மாதிரி வர்மா ஒரு பிளானை போடுறாரு. இதில் வந்துட்டு நம்ம வந்து கபிலனை சேர்த்துக்கணும், அவனை எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு கிரிமினலாக ஆக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லதுன்ற மாதிரி வர்மா சொல்கிறாரு. இங்கே கபிலனுக்கு கால் வருது, அவங்க அம்மா போய் ஃபோன் எடுக்க போகிறாங்க. என்னடா ஒரே எழுத்தில் ஏதோ பேர் வந்து சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு தாம்மா குடும்பம்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. இந்திராணிக்கு கொஞ்சம் டவுட் வந்துடுது. கபிலன் தனியாக போய் பேசுகிறாரு. இங்கே பாரு, ஏன் இன்னும் அந்த பார்சலை டெலிவரி பண்ணலன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. எங்கள் வீட்டில் எல்லா வேலையும் போயிட்டுருக்கு, இப்போ முடியாது வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறது மட்டும் நீ சரி சொல்லு, என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. நீ வந்துட்டு இப்போவே வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் வந்துட்டு பாம்பு வைக்கிற இது பண்ணணும், அந்த ஏஜென்ட் யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், எனக்கு அவள் யார் நான் பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாரு டீட்டெயில்ஸ் எல்லாம். ஐயோ இவ்வளோ பெரிய ரிஸ்க்கான வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நான் மாட்டினா அவ்வளோதான், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ஆப்ஷன் எல்லாம் கிடையாது, நான் சொல்கிறது நீ செஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி வருமா சொல்கிறாங்க. கபிலன்னு என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் முழிக்கிறாரு. அதோட எபிசோட் முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.